மகாபிரிவாசரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு அவளை விமர்சரூபிணி என்று அந்த விமர்ச சக்தியாக இருக்கிறாள் என்று சொல்லி அடுத்ததாக இதற்கு தொடர்புடைய நாமமாக சொல்கிறார்கள். ஓம் வித்யாயை நமஹ. ஓம் வித்யாயை நமஹ. இப்போ வித்யா அப்படின்னு சொன்னோடனே நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு வார்த்தை. கல்வி செல்வத்தை தரக்கூடியது. கல்வி, அறிவு, கேள்வி, ஞானம் எதெல்லாம் சொல்கிறோமோ அது பூராமே வித்யை. சரி, இப்போ இதற்கு முன்னாடி சொன்ன நாமத்தோடு தொடர்பு படுத்தி பார்த்தால் இதனுடைய பொருள் எப்படி இருக்கும்? ஏன் அப்படின்னா இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாமங்களும் ஒவ்வொரு மந்திரத்திற்குள்ளும் ஒரு தத்துவார்த்தம் இருக்குது. அப்போ வித்யான்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்லக்கூடிய நாம் புரிந்து கொள்ளக்கூடிய பொருள் மட்டுமா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏன்னா வித்யா அப்படின்னு சொன்னாலே அதற்கு ஆழ்ந்த பொருள் இருக்கும். நமக்கு தெரிஞ்சது இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அப்போ இந்த விமர்ச ரூபிணியோடு கொஞ்சம் தொடர்பு படுத்தி பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த விமர்ச ரூபிணின்னு சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க? விமர்ச சக்தி அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்த விமர்ச சக்தி அப்படிங்கிறது அந்த வாக் சக்தி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த வாக் சக்தியோடு தொடர்புடையது. ஏன் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா ஒரு பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நமக்கு ஒரு வைக்கரி அப்படின்னு சொல்லிட்டு சப்தம் வெளியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பார்த்தோம். அப்போ அந்த சப்தம் வெளியில் வருது, அந்த சப்தம் மட்டும் இருந்தால் நமக்கு பொருள் தெரியாது. அப்போ பொருள் தெரிய அளவுக்கு அந்த பொருளாக இருந்து அந்த சப்தமாகவும் அந்த பொருளாகவும் அதாவது விளக்கமாகவும் அவளே வருகிறாள். அப்போ அந்த விளக்கத்தின் வடிவமாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதுதான் இந்த இதில் சொல்ல வர்றாங்க. அப்போ இதுக்கு பார்க்கணும் அப்படின்னா ஒரு உதாரணம் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். யார் அப்படின்னா காளிதாசர் ரகுவம்சம் எழுத போகிறாரு. எழுத போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரார்த்தனை வைக்கிறார் அம்பிகை கிட்டையும் அந்த பரமேஸ்வரன் கிட்டையும். என்ன பிரார்த்தனை வைக்கிறார் அப்படின்னா வாகர்த்தா விவ சம்பிரக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகதக பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரக அப்படின்னு சொல்றார். இந்த பார்வதி பரமேஸ்வரவ் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியது இது. நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த வாக்கின் சக்தி, வாக்கு, பொருள், இதெல்லாம் இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாக்கு அப்படின்னு சொல்றது அதில் இருக்கக்கூடிய சொல்லை அதுல இருந்து பிரிக்க முடியுமா, அதில் இருக்கக்கூடிய பொருளை அதுல இருந்து பிரிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா ரெண்டையும் பிரிக்க முடியாது. ஏன் அப்படின்னா பிரிச்சா அதற்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது இல்லையா? அப்ப இரண்டும் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறார்கள் பார்வதியும் பரமேஸ்வரம். அப்படி அவர்கள் இருந்து நான் சொல்லக்கூடிய, அதாவது உன்னால் தான் நான் இத்தனையும் சொல்ல போகிறேன், அப்படி சொல்லும் பொழுது அந்த சொல்லுக்கு சரியான பொருள் தரும்படி வார்த்தைகளை நீதான் எடுத்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு ரகுவம்சத்தை எழுதுறார். ரகுவம்சம் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ரகுவம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ராமச்சந்திர பிரபு அவருடைய வம்சத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த விஷயங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார் இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய விஷயம்! அப்ப ஞானம் எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும்? அவருக்கு அந்த அம்பாளின் மூலமாகத்தானே இத்தனை ஞானம் கிடைத்தது காளிதாசருக்கு. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா புரியும் இந்த வித்யா அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம சும்மா பேசுற மாதிரி இருக்கக்கூடிய, சாதாரணமாக நம்ம பேசக்கூடிய ஜல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜல்பம் அப்படிங்கிறது சும்மா ஏதோ பேசிக்கிட்டே இருப்போம். அதுக்கு என்ன பொருள் இருக்கோ, அதுக்கு பிரயோஜனம் இருக்கா, அதன் மூலமாக நாம் ஏதாவது கற்றுக்கொண்டோமா அப்படின்னு எதுவுமே கிடையாது. சும்மா அப்படியே பேசிக்கிட்டு அந்த ஒரு பேச்சாக இல்லாமல் இந்த வாக்கின் மூலமாக நாம் ஞானத்தை பெற வேண்டும், இந்த மோட்ச வித்தியை பெற வேண்டும். அப்ப வித்யை அப்படின்னு சொன்னாலே முதல்ல நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா இந்த பிரம்ம வித்யை. அப்ப பிரம்ம வித்யை ஸ்வரூபமாக அம்பிகை இருக்கிறார் அப்படிங்கிறதா இங்க வித்யா அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த வித்யின் ரூபமாக அவள் இருந்தால்தான்
அடுத்து அடுத்து அந்த ஞான மார்க்கத்தில் நாம் செல்ல முடியும். இப்போ இத்தனை நாட்களாக நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோமே, இது இத்தனையும் நமக்கு விளங்க வைக்க வேண்டும் என்றாலும் அந்த ஞானம் இருக்கத்தான் வேண்டும். அப்போ அந்த ஞானம் நமக்கு எப்படி சித்திக்கும் அப்படின்னா, அதுவும் அவளுடைய அருளால் தான். அவள் நினைத்தால் மட்டும்தான் நமக்கு அந்த ஞானமும் சித்திக்கும், இந்த வாக்குத்திறனும் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த வாக்குத்திறனை நமக்கு எதற்கு பயன்படுத்தணும் அப்படின்னா, இந்த பிரம்ம வித்யை சுரூபமாக இருக்கக்கூடிய அம்பிகையை தெரிந்து கொள்வதற்கு இந்த வித்யை பயன்படுத்த வேண்டும். அதனால தான் இந்த விமர்ச ரூபிணின்னு சொல்லிட்டு அந்த வித்யா அப்படிங்கிற இந்த ஒரு நாமத்தையும் சேர்த்தே சொல்லி இருக்கிறார்கள். மகாபெரியவா சரணம்.